திருப்பூரில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் புகையிலை மற்றும் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பூருக்கு இரவு நேரங்களில் சொகுசு கார்களின் மூலம் புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்பட்டு மொத்தமாக விற்பனை செய்யப்படுவதாக திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்து உள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் திருப்பூர் தாராபுரம் சாலை சந்திராபுரம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு சொகுசு காரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அந்த காரில் மூட்டை மூட்டையாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து காரில் புகையிலை பொருட்களை கடத்தி வந்து திருப்பூரில் விற்பனை செய்ய முயன்ற ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தேபாராத் பேஷ்வால் மற்றும் மானேஷ் குமார் குரு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 400 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் அவர்களை சிறையில் அடைத்தனர்.